அப்போ என்னன்னா செம்ம ஒரு மனசில் ஒரு வெறி இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும்னு அப்போ தான் முடிவு பண்ணுறேன். எப்போது சிபிடிக்கே உட்கார எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாட்டெலாம் வந்து சொன்னேன், இல்லை என்னால் முடியல, அதனால் இதை குவிட் பண்ணிக்கிறேன், வேணாம், நான் 2 ஒழுங்காக படித்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்துட்டு ஆக்சுவலாக என்னன்னா இதனோட ஃபஸ்ட் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணுறது. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணப்போ கூட இவ்வளோ சந்தோஷமாலாம் இல்லை. ஏன்னா இது வந்துட்டு வேலையே கிடைக்க போகுது அப்படின்னு ரேஞ்சு வந்துடல, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னை வந்து கட்டி பிடிக்கலாம் செய்கிறாங்க. வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு முக்கியமான எக்ஸாம் தான் ஆர்ஆர்பி குரூப் டி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாம் எல்லோரும் டிஎன்பிஎஸ்சின்னு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் இங்கே ஒரு 2694 வேக்கன்சி வந்ததை அப்ளை பண்ணுறதுக்கே பாதி பேர் மறந்துடுவாங்க. இன்னும் சிலர் அது இங்கிலீஷில் தானே எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண மாட்டாங்க. இல்லை, ஆர்ஆர்பி குரூப் டி இங்கிலீஷில் கிடையாது, நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம், ஓகேவா? இல்லை அதில் ரீசனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை விட்டு நழுவி போகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போது டிஎன்பிஎஸ்சிலையும் ரீசனிங் இருக்குது. ஸோ ரீசனிங்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. மேக்ஸு 10th லெவல் மேக்ஸ் தான் இருக்குது. சயின்ஸும் ஜிஎஸ்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் என்ன டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்ருக்கீங்களோ அது படித்தா கூட போதுமானதான். 100க்கு 100 மார்க் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மேக்ஸ் ரீசனிங் நல்லா போட்டாவே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இங்கே மேக்ஸிமம் மெம்பர்ஸ் பண்ணுற தப்பே அப்ளையே பண்ணாமல் விடுறதான். லாஸ்ட் இயர் நடந்த ஆர்ஆர்பி குரூப் டி நோட்டிஃபிகேஷன் 2019 ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் ஃபைனல் இயரில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போயிடலாம், ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறையா நோட்டிஃபிகேஷன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது ஆர்ஆர்பி குரூப் டி கொஞ்சம் ஏதோ ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அதில் மேக்ஸு ரீசனிங் தான் இருந்துச்சு. அதை நம்ம அப்படி போட்டு பார்த்தா கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சயின்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருந்தது. அதுக்கப்புறமா அதில் உள்ள ஃபிசிக்கலுமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. 35 கிலோ மூட்டையை தூக்கிட்டு 100 மீட்டர் ஓட முடியாதான் என்ன? அப்புறம் 1 கிலோமீட்டரை 4.25 செகண்டாக 4:20 செகண்ட் அப்போ இருந்தது. அதில் ஓட முடியாதா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை படிக்கலாமேன்னு ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு படிக்கலாமே நானே முடிவெடுத்து செலக்ட் பண்ண எக்ஸாம் ஆர்ஆர்பி குரூப் டி தான். காலேஜ் ஃபைனல் இயர்லேயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன படிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா, யூடியூப் பார்த்து மேக்ஸு ரீசனிங் அதில் என்னென்னலாம் சிலபஸ் இருக்கோ அந்த ஒரு டாப்பிக்காக டெய்லியும் நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மேக்ஸ் ரீசனிங்லாம் அப்போவே நான் நிறையா படித்து வச்சு எல்லாமே யூடியூப்பில் படித்தது தான். எங்கள் கிளாஸ் போல் எதுவுமே பண்ணல, ஓகேங்களா? யூடியூப்லேயே எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே படித்து மேக்ஸ் ரீசனிங் ஓரளவுக்கு படித்து வச்சுட்டேன். சயின்ஸு ஜிஎஸ்லாம் அப்போதைக்கு தொடலை, ஓகேவா? 2019 விட்ட நோட்டிஃபிகேஷன் அது, ஓகேங்களா? ஆனால் அதோடய எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னா 2022 கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு தான். உண்மையாகவே அந்த எக்ஸாம் அப்போவே வந்திருந்தா நான் கிளியர் பண்ணியிருப்பேனான்னு தெரியாது. கிளியர் பண்ணியிருக்க கூட முடியாது, ஓகேங்களா? ஓப்பனாக தான் சொல்லணும், கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்க முடியாது. காலேஜ் முடிஞ்சது, கோவிட் வந்ததுக்கப்புறமா வீட்டில் இருந்தோம், அப்படி இப்படின்னு நாட்கள் நகன்று போயிடுச்சு. 2021 நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்காக இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் இந்த ஆர்ஆர்பிங்கிறதெல்லாம் மறந்துட்டேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு படிக்கலாம், 2A படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. 2021 ஃபுல்லாக படித்தோம். அதில் இன்னொரு லாக்டவுன் வந்தது. அதெல்லாம் கடந்து 2022 எங்களுக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்துருச்சு. ப்ரிலிம்ஸ் வந்துட்டு எழுதினேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். மெயின்ஸ்க்காக நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சுட்ருக்கேன், ஓகேங்களா? அந்த டைமில் தான் வந்துச்சு, கரெக்டாக எனக்கு அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் ஆர்ஆர்பி குரூப் டியோட ஃபஸ்ட்டு சிபிடி இருக்குதுன்னு சொல்லிட்டு மெமோ வருது. என்னடா இது, எப்போவோ அப்ளை பண்ணி வச்ச எக்ஸாம் இப்போ வருது அப்படி. சரி என்ன பண்ணலாம், நான் நினச்சேன்னா அந்த எக்ஸாமுக்கு போக வேணாம், நம்ம 2 படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வேணான்னு இருந்திருக்கலாம். சரி ஓகே, அட்டன் பண்ணி பார்ப்போம். அப்போதைக்கு இருந்த தேவைக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் போதும் அப்படிங்கிற நிலமை தான். ஏன்னா வீட்லேயுமே நிறைய ப்ரெஷர் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயே ஆகணும். இந்த விஷயம் வந்துட்டு எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் தெரியும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயே ஆகணும், ஓகேங்களா? ஸோ அப்போ நான் சிபிடிக்கு அட்டன் பண்ண போகிறேன். சிபிடி எனக்கு எங்கே நடந்ததுன்னா சேலமில் நடந்தது. சேலம் ஏதோ நாலேஜ் டேட்டா சென்டர் சம்திங் அதை நினைக்கிறேன், அங்கே நடந்தது. எனக்கு நடந்த சிபிடிலாம் ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் ஆகிடுச்சு. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஆதார் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அது மாதிரி பண்ணுறப்போ சிபிடியில் எல்லாருக்கும் ஆதார் வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. எனக்கு மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகவே இல்லை. சரி, ஒரு விரல் தான் ஒர்க் ஆகலை, இந்த விரல் தான் இதுவும் ஒர்க் ஆகலை, 10 விரலுமே ஒர்க் ஆகலை. நிஜமாக நான் சொல்கிறேன், ஒரு மனசே உடஞ்சிருச்சு. அங்கே இருக்க எல்லோரும் என்னை அப்படியே குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஒரு சரி ஃபிங்கர் தான் ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தா விஷன் வச்சு ஐரிஷ் பார்க்குறாங்க, ஐரிஷ் ஒர்க் ஆகலை ஆதார் வெரிஃபிகேஷனில். இது மாதிரி யாருக்குமே இருக்காது. எக்ஸாம் டைம் போயிட்டே இருக்குது. அதாவது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எல்லோரும் உட்காந்துட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, தம்பி இதுதான் உனக்கு கடைசி அட்டம்ப்ட்டு, இதுக்கு மேலே உனக்கு வரலன்னு நீ கிளம்ப வேண்டியதாப்பா, வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கா மைண்டு வந்துட்டு ரொம்ப பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு.
ஆனால் வந்துட்டு கடைசி ஒரு 2 அட்டம்ப்ட்டு அப்போவும் ஐரிஷ் தான். ஐரிஷ் 2 அட்டம்ப்ட் விழுந்துச்சு. விழுந்ததுக்கப்புறமா தான் அப்பாடா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. போயிட்டு சீட் அலோகேட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அந்த டைமர்லாம் ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் போய் உட்கார்ந்தேன் சீட்டில். ஆக்சுவலாக அப்போ என்னென்னா செம்ம ஒரு மனசில் ஒரு வெறி இருந்துச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்மளுக்கு இந்த எக்ஸாம் நம்மளை இப்படி ஒரு மாதிரி பண்ணிடுச்சு, கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும்னு அப்போ தான் முடிவு பண்ணுறேன். எப்போது சிபிடிக்கே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னென்னா அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த சினாரியோ நடந்ததெல்லாம் வச்சு. ஸோ வந்துட்டு செம்ம இதாக ஃபோக்கஸ்டாக நம்ம இந்த எக்ஸாம் எழுதி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஓகே தான், என்னால் மேக்ஸ் எல்லாமே போட முடிஞ்சது, ரீசனிங் எல்லாமே போட முடிஞ்சது, சயின்ஸும் ஜிஎஸும் வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு போட்டேன். லைக் 65 to 75 அந்த ரேஞ்ச் தான் கொஷின் போட்டேன். ஏன்னா அதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதனால் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு நான் குரூப் 2 மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துச்சு, மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா இதில் என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா பிஇடி, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஓகேங்களா, இது என்ன நான் சொன்ன மாதிரியே 35 கிலோ மூட்டையை தூக்கிட்டு 100 மீட்டர் ஓடணும், 100 மீட்டர் போகணும். ஓகேங்களா, 2 நிமிஷத்தில். அதுக்கப்புறமா 1 கிலோமீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்டில் ஓடணும். ஓகேங்களா, இதுதான் டாஸ்க்கு. இது வந்துட்டு எப்போ வருதுன்னா ஜனவரி 2023 வருது. ரிசல்ட் வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் அது மாதிரி இருக்குது. நாங்கள் அப்போ என்ன ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் குரூப் 2 மெயின்ஸுக்கு படிச்சுட்ருக்கேன். ஒரு நாள் கூட கேப் போட மாட்டேன், ஒரு ரெஸ்ட்டே இல்லை, அந்தளவுக்கு படிச்சுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அது வந்தே ஆகணும்னு ஒரு வெரி. ஏன்னா இந்த எக்ஸாம் வருமா வராதானே எனக்கு தெரியாது. ஆனால் நான் படித்து போயிட்டு இருக்க ஒரு எக்ஸாம் அதுதான் ஸ்டார்டிங்லேருந்து நான் படிச்சுட்ருக்கேன். ஒரு வருஷம் 1.5 வருஷம் எஃபர்ட் போட்டு படிச்சுட்ருக்கேன். அப்போ கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்ருக்கேன். அப்போ என்னால் டைம் வேஸ்ட் பண்ணி போய் ஃபிசிக்கலுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஃபிசிக்கலும் வந்துருச்சு, ஃபிசிக்கல் அட்டன் பண்ணியே ஆகணும், ஃபிசிக்கலுக்கு டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சரி 35 கிலோ மூட்டையை தானே தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண் மூட்டையெல்லாம் கெட்டி ரெடி பண்ணி அந்த மூட்டையை நம்மளாலே தூக்க முடியாது. ஏன்னா மூட்டையை வந்துட்டு உங்களுக்கு யாரும் லிஃப்ட் பண்ணி தூக்கி வைக்க மாட்டாங்க, நீங்களே அதை தூக்கிட்டு போகணும். அதே மாதிரி மூட்டைக்கு பிடிக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஓகேங்களா, அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மண்ணை இது பண்ணி வச்சுருப்பாங்க, அதை தான் நீங்கள் பிடிச்சி தூக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதை தூக்கிட்டு 100 மீட்டர் போகணும். அது தூக்கி பார்த்தேன், தூக்க முடிஞ்சு, இங்கே வைக்க முடிஞ்சு. சரி ஓகே 100 மீட்டர் தானே 2 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். ஆனால் ரன்னிங் தான் செம்ம கஷ்டப்பட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் படிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து 2020 லாக்டவுன்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். விளாட கூட வெளியே போனது கிடையாது, ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்கேன். ஃபிசிக்கலாக எந்த வேலையும் அந்தளவுக்கு பண்ணுறதே கிடையாது. உடம்பெல்லாம் வந்துட்டு ஒரு 100 மீட்ரு ஓடினா கூட உடம்பு தாங்காது, ஃபுல் பெயின் வந்துடும், அந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு உடம்பு. ஏன்னா விளையாடுறதும் கிடையாது, கிரவுண்டுக்கு போகிறதும் கிடையாது, எந்த வேலையும் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, அந்தளவுக்கு படிக்க மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதனால தான். ஓகேங்களா, அப்போது 4 நிமிஷம் 15 செகண்டில் 1 கிலோமீட்டர் ஓடணுங்கிறது வந்துட்டு எனக்கு ஏதோ இமாலய டாஸ்க் மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் 1 கிலோமீட்டர் முழுசாக ஓடுறதே கஷ்டம், மூச்சு வாங்குது, மயக்கம் வருது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் வந்துட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டே போகிறேன். அதுவும் எப்படின்னு கேளுங்க, அப்போ ஜனவரி மாதம் பனி கொட்டுது, ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணிவிட்டு. ஏன்னா பனி கொட்டி சளியும் வந்துருச்சிடக்கூடாது. பிப்ரவரி மாதமும் என்னவோ மெயின்ஸு. ஸோ இவ்வளோ டாஸ்க்கு நடுவில் நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபஸ்ட் டே போயிட்டு ரன்னிங் ஓடுறேன். அது ஒரு ஈஸியாக ரோடு, பெரிய பெரிய லாரிலாம் வந்து போகிற ரோடு. ஓகேங்களா, எனக்கு வேறு இடமும் கிடையாது, அங்கே தான் போய் பழகி ஆகணும். ஃபர்ஸ்ட் டே ஓடுறேன், சத்தியமாக முடியலை. ஒரு 500 மீட்ரு கூட என்னால் தாண்ட முடியலை, உக்காந்துட்டேன். அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஓடுறேன், 1 கிலோமீட்ரு ஃபுல்லாக ஓடுறேன். அது ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகுது. ஆனால் ஓடி முடிச்சோன்னு நான் போய் கீழே உட்காந்துருவேன். ஏன்னா நின்றுட்டே இருந்தேன்னா மயக்கம் வந்துடுது, கீழே மயங்கி விழுற அளவுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது, அந்த ரேஞ்செலாம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் போனேன். 10 நாள் தான் இருந்தது, ஒரு 3 நாள் போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எங்கள் அம்மாட்டெலாம் வந்து சொன்னேன், இல்லை என்னால் முடியல, அதனால் இதை குவிட் பண்ணிக்கிறேன், வேணாம், நான் 2 ஒழுங்காக படித்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவங்களா ஒருத்தன் சொல்கிறான், டேய் வேறு ஒருத்தனா இது கிடைக்கிறதே கஷ்டம், ஒழுங்காக போ அப்படின்னு. எல்லாருமே நீ போன்னு சொல்லிட்டாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை. அதே மூச்சு வாங்குறதோட அதே இதோட தான் அந்த 10 நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். கடைசியில் 4 நிமிஷம் 16 செகண்ட் அந்த ரேஞ்சில் ஒரு 2-3 டைம் ஓடிட்டேன். ஸோ ஓகே போய் பார்த்துடலாம், வந்தால் வருது, வரலனா போகுது, பார்த்துக்கலாம். ஆனால் ஓடிடணும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு வெறியும் இருக்குது, ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு ஃபிசிக்கல் வருது ஜனவரி 19 ஜனவரி 21 வந்தது. சென்னை ஆவடியில் நடந்துச்சு. அங்கே போய் பார்த்தா தான் அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு காத்திருந்துச்சு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் பார்த்தா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸே இல்லை. அதிகபட்சம் ஒரு 90% வந்துட்டு நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாமை யார் வேணாலும் எந்த ரீஜன் வேணாலும் அப்ளை பண்ணலாம், அவங்கெல்லாம் தைரியமாக இங்கே இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்ளை பண்ணி வராங்க. அதுதான் ரீசன். ஓகேங்களா, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அவங்க தைரியமாக அப்ளை பண்ணி இங்கே வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க, அவ்வளோதான். அப்போது ஃபுல்லாக நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நானும் என் ஃப்ரெண்டு ஒரு பையனும் சேர்ந்து போயிருந்தோம். ஒரே செஷன் தான் எங்களுக்கு, காலையில் 6 மணிக்கு. அதுவும் நல்லா அப்போவும் பனி கொட்டுற இதில் உள்ளே போயிட்டு
அங்கே ப்ராசஸ்லாம் ரொம்ப சூப்பராக நடந்துச்சு. ரன்னிங்னோடனே நீங்கள் வந்துட்டு மொத்தமாக எல்லாரையும் நிற்க வச்சு ஒன்றா ஓட விட்டு டைமர்லாம் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் காலில் ஒரு ட்ராக்கர், காலில் ஒரு ட்ராக்கர் மாதிரி கட்டி விட்ருவாங்க. ஸோ அந்த ட்ராக்கர் வந்து ட்ராக் பண்ணும். ஒரு ரவுண்ட் ட்ராக்கு 400 மீட்ரு, கிட்டத்தட்ட ஒரு 2.5 ரவுண்ட் அடித்தா நீங்கள் 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அந்த ட்ராக்குக்கு நடுவில் அந்த மூட்டையை தூக்கிட்டு 100 மீட்டர் போகிறத வச்சுருப்பாங்க. ஸோ அது ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொஞ்சம் டவுட்டு தான். என் ஃப்ரெண்டு என்னை பார்த்துட்டே இருந்தான், மூட்டையை கீழே போட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் மூட்டையை தூக்கி வச்சுட்டு கரெக்டாக போயிட்டதுக்கப்புறமா மற்ற பேர் உட்கார வச்சுருந்தாங்க. உட்காந்து முடிஞ்சதுக்கப்புறமா வரிசையாக ஒவ்வொருத்தராக ஓடலாம், ஓகேங்களா. மொத்தமாக பல்காக ஓட மாட்டாங்க, அதனால் தைரியமாக ஓடலாம். ஒவ்வொருத்தராக தான் ஓடணும். நீங்கள் யாரையும் முந்தணும் யாரையும் பிந்தணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு 2.5 ரவுண்டு கரெக்டாக 100 மீட்ரு அடிக்கும்போது அந்த ட்ராக்கர் நீங்கள் என்ட்ராகும்போது உங்கள் டைமை கால்குலேட் பண்ணிக்கும், நீங்கள் முடிக்கும் போது உங்கள் டைமை கால்குலேட் பண்ணிக்கும். 4 நிமிஷம் 15 செகண்டில் நீங்கள் ஓடிட்டீங்கன்னா நீங்கள் செலக்டட், அவ்வளோதான், ஓகேங்களா. அது முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாரும் அப்படியே மல்லாக படுத்து கிடந்தாங்க, ஓகேங்களா. அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்தது அந்த டாஸ்க்கெல்லாம். ஃபிசிக்கலில் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நான் ஃபிசிக்கல் முடிஞ்சுட்டு வரப்பவும் ஆதார் வெரிஃபிகேஷன் இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம சிபிடியில் ஆதார் வெரிஃபிகேஷன் அடி வாங்கினால ஃபிசிக்கலில் ஆதார் வெரிஃபிகேஷன் வந்துட்டு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அப்போது போயிட்டு ஃபிசிக்கல் முடிச்சுட்டு வந்துட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஆதார் வச்சுட்டு போகணும். அப்போ போய் வைக்கும்போது 2 அட்டம்ப்ட்லேயே சக்ஸஸ் ஆகிடுச்சு. எனக்கு ரன்னிங் ஓடி முடித்த சந்தோஷத்தோட ஆதார் வெரிஃபிகேஷன் நடந்த சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம். முடிச்சுட்டு வெளியே வரும்போது உண்மையாகவே இப்படி சொல்லிட்டு வந்தேன். அது ஒரு வேறு லெவல் ஃபீலு. அது முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் தான் ரிசல்ட் வரும். அன்றைக்கி ஈவினிங்காக ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க, யார் யாரெல்லாம் அன்னைக்கு ஃபிசிக்கலை யார் கிளியர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங் வந்துட்டு ரிசல்ட்டு பார்த்தா அதுவும் வந்துருச்சு. அது வந்ததுக்கப்புறமா அவ்வளோதான். ஏன்னா இதுக்கப்புறம் எதுவும் இல்லை, நல்லா கட் ஆஃப் மார்க் தான் வச்சுருந்தேன். ஃபிசிக்கல் கிளியர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் மட்டும்தான், அது எதுவும் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது அப்படின்னோடனே ஸோ ஓரளவுக்கு கிளியர் பண்ண மாதிரி தான். நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்துட்டு ஆக்சுவலாக என்னன்னா இதனோட ஃபஸ்ட் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணுறது. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணப்போ கூட இவ்வளோ சந்தோஷமாலாம் இல்லை. ஏன்னா இது வந்துட்டு வேலையே கிடைக்க போகுது அப்படின்னு ரேஞ்சு வந்துடல, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னை வந்து கட்டி பிடிக்கலாம் செய்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியான ஃபீலிங் தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமான ஃபீலிங்கில். ஸோ அதுக்காக தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். வேறு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே நடந்ததுன்னா எனக்கு மதுரையில் நடந்தது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அன்றைக்கே எல்லோரும் தெளிவாக என்னென்ன சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க, அனெக்ஷர்னு சொல்லிட்டு. SC STனா இந்த ஃபார்மெட்டில் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி வாங்கணும், இல்லை OBCனா இப்படி வாங்கணும், அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா அதில் ஒரு இஷ்யூ வந்துச்சு, எனக்கு போய் மாற்றி வாங்கிட்டு சொன்னாங்க. நான் ராம்நாட்டில் இருந்துட்டு மதுரை போனேன். ஒரு நாளில் போய்ட்டு வாங்கி கொடுத்துடலாம், நீங்கள் வேறு ஊர்லேருந்து போகலாம், வேறு ஸ்டேட்லேருந்து போகலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு போயிருங்க. அப்போது சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாச்சு. சர்டிஃபிகேட் முடித்த அன்றைக்கே மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. மெடிக்கல் ஜஸ்ட்டு உங்கள் இதய துடிப்பு இது பார்க்குறது, எக்ஸ்ரே பார்ப்பாங்க, யூரின் டெஸ்ட் பார்ப்பாங்க, பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பேசிக் தான். விஷன் டெஸ்ட் பார்ப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க விஷன் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாமா. அதில் இருக்கும் A1 A2 B1 B2 அந்த கிரேடு உங்களுக்கு எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். இந்த போஸ்டிங்க்கு இவ்வளோ விஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ விஷன் டெஸ்ட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அவ்வளோதான், ஃபுல் பாடி டெஸ்ட் பார்த்துட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் முடிச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வந்தது. அப்போ அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஃபிசிக்கல் போனப்போ இருந்த எக்ஸைட்மெண்ட் அங்கே இல்லை. முடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் ரிசல்ட் விடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப் அசிஸ்டன்ட் வேணுமா, இல்லை எந்த ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன போஸ்டிங்கோ அது ஃபில் ஆகி வந்துடும், ஓகேங்களா. இவ்வளோ தான் ஒட்டுமொத்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். எக்ஸாமும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் படிக்க வேண்டியது, அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது படிச்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது நீங்கள் SSC கான்ஸ்டபிள் GDயில் இருக்கிற ஃபிசிக்கலை விட கம்மியான ஃபிசிக்கல் தான், கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நீங்கள் ஒரு SI PC படிச்சுட்ருக்கீங்களா, அவங்களுமே அதுக்கு அப்ளை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள், அட்லீஸ்ட் அட்டம் கொடுங்க, ஓகேங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணவே மாட்டீங்கிறதான் எங்கள் பிரச்சனை, சரிங்களா. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி உள்ளே எழுதி கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் TNPSC படிச்சுட்டு இருக்கவங்களை அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 50% மேலே நீங்கள் அதை கிளியர் பண்ணி போயிடலாம். ஒரு நல்ல ஜாபுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை. இப்போது அதுவும் இல்லாமல் 8th பே கமிஷன் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களே இன்ஹேண்ட் 30,000 சேலரி வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட் டு ஆஸ்பிரண்ட்டாக இல்லை உங்களோட பிரதராக என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, தயவு செஞ்சு எல்லோரும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 50%க்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும், ஓகேங்களா. அதுதான் என்னோடய சஜஷன். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன படிச்சுட்ருக்கீங்களோ அதை இன்னும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபுல் ஃபோர்ஸாக படிங்க. தேங்க்யூ.